கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்குகிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக தான் விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும் பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத் திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பண வரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியிலே வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். அப்போது
இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால், அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி மிதுன ராசி நேயர்களே 12 ராசிகளுக்குண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போ மிதுன ராசிக்காரன் சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசியாதிபதி புதன் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது மீனராசியில் இருந்து சுக்கிரனோட சம்மந்தப்படுறார். அப்போ நீச்சபங்க ராஜயோகம் ஏற்படுது. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த புத்தாண்டு பலன் நல்லா தான் செய்ய போகுது. உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதங்கள் செலவுகள், நஷ்டங்கள், தேவையில்லாத பயணங்கள் இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும், இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த 2-3 மாதங்கள் தள்ளிய பிறகு உங்களுக்கு வாழ்க்கை வசந்தமாக இருக்கப் போகிறது. சொந்த வீட்டில் போய் கூட இருக்கக்கூடிய அமைப்பு வரப்போதும். வண்டி வாங்கணும்னு வாங்கிடுவீங்க. வாடகை வண்டியில் போயிருந்தீங்க, சொந்தமாக வண்டி வாங்கிடுவீங்க. வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. இருந்தாலும் முழு முயற்சியோடு, விடாமுயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு வரணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். பிரம்மமுகூர்த்தத்தில் இருந்து தியானம், தவம், குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அது இல்லாமல் ஆரம்பத்தில் ஒரு 3 மாதங்களுக்கு பணம் விஷயத்தில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். தரன் வாங்க தரமழை அலைக்கழிப்பாங்க. சாட்சியோடு நீங்கள் வச்சு பணம் கொடுக்குறது வாங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சரியாயிடும். அது நம்ம குடும்பத்துலேயும் சில உறவுகள் பிரிஞ்சு போகிற மாதிரி மனக்கசப்பு ஏற்படும். அது எவ்வாறு நிகழும்? நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதில் மனசாகணும். சில பேர் வெளியே சொல்லிடுவாங்க, என்னை இப்படி சொல்லிட்டேன்னு. ஆனால் பல பேர் மனசில் வச்சுப்பாங்க. அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, தனியாகவே அவங்க விலகி போக பார்ப்பாங்க. எல்லாமே தற்காலிக பிரிவு தான். சுற்றம் பார்க்க குற்றம் இல்லை, அப்படி தான் சொல்லப்பட்டு. அப்போது குற்றம் பார்க்கக்கூடாது. சுற்றத்தார்களே குற்றம் பார்த்தோம்னாலே அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடும். திருப்பி நம்மளே வழியை சொல்லலாம். இல்லை நல்ல நேரம் வரும்போது அவங்களே அந்த தவறை உணர்ந்துருவாங்க. இது மாதிரி தான் நடக்க போகுது. அடுத்ததாக வீடு சம்மந்தப்பட்டது, மனை சம்மந்தம் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த குண்டான பத்திரப்பதிவு, அந்த சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடல்நிலை கொஞ்சம் 2-3 மாதங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் சரியாயிடும். தகுந்த மருத்துவத்தால் சரியாயிடும். மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெரும்பாலும் அது பெண் குழந்தையாக தான் இருக்க போகுது. அது நீங்கள் விரும்பி எடுத்துப்பீங்க. நீங்கள் விரும்பியபடியே அமையும். அது இல்லாமல் மக்கள் தொடர்பு மகிழ்ச்சி நிலவும். விபரீத ராஜயோகம் ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுடைய ஜீவனஸ்தானம்னு என்ன? தொழில், உத்தியோகம், வியாபாரம். அப்போ தொழிலையோ வியாபாரத்துலேயோ உத்தியோகத்துலேயோ விபரீத ராஜயோகம் ஏற்படும். அப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கம்மி சம்பளத்தில் வேலை செஞ்சுன்னே இருப்பீங்க. உங்கள் ஐரா ஆஃபீஸ் எல்லாம் கவனிக்காமல் இருப்பாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. திடீர்னு நடக்கும், எதிர்பாராமல் நடக்கும். அதுதான் அந்த விஷயம். அது மாதிரி தொழிலையும் சில மாற்றங்கள் ஏற்படும். அது மூலிமா நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ஆஹா, இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி யோசிக்கலையே அப்படி தான் நினைப்பீங்க. வியாபாரத்துலையுமே அந்த வளர்ச்சி இருக்கும். தொடர்ந்து பல கிளைகளை போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அமையும். ஆனால் இவை அனைத்துமே கூட்டு முயற்சியால் தான் நடக்கும். கூட்டு முயற்சியால் கண்டிப்பாக நடக்கும். எப்பயுமே மிதுனராசிக்காரங்களுக்கு இரட்டைப்படை சொல்லுவாங்க. 2 வித குணங்கள், 2 வித வாழ்க்கை, 2 வித மாற்றங்கள், இப்படி தான் ஏற்படும் எல்லாமே. அப்போ அந்த கூட்டு முயற்சியால் தான் எல்லாருமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். நல்லவர்களை கூட்டாக வைத்துக்கணும். நீங்கள் தனிமையாக செய்கிறத விட நல்ல கூட்டாக ஒருத்தரை வச்சுட்டு செஞ்சால் நல்லது. அது குருவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், தம்பி தங்கை அண்ணன் இருக்கலாம். அதில் உங்களுக்கு ரொம்ப உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருக்கணும். அவங்கள கூட வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்.
நல்ல நட்பாக கூட இருக்கலாம். இதை நீங்கள் கவனமாக இது பண்ணீங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னாக்கா, போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி பெறுவீங்க. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க, ஜெயிச்சு வருவீங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் வந்து சேரும் உங்களுக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். யார் என்ன பண்ணுறா, நம்ம கூடவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் கவனித்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது, ஏது நடக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு கணவன் மணி உறவு கொஞ்சம் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை கொடுக்கும். பிரிவை கொடுக்காது, மன சஞ்சலத்தை கொடுக்கும். ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. முன்னிருந்த ஒரு அந்த அன்பு, ஆதரவு, அந்யோன்யம் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அது உங்களுக்கே தெரியும். என்னடா இது நல்லா ஒற்றுமையாக இருந்தோம், யார் கண் பட்டுச்சோ தெரியலையே, இப்படி கொஞ்சம் நம்ம நடந்துக்கிறோமே. ஆனால் திருப்பி உங்களுக்கு அந்த இணையணும், சேரணும், நம்ம தவற ஒத்துக்கணுன்ற எண்ணம் வராது. கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்துடும். இந்த புத்தாண்டு ஆரம்பத்துலேருந்து ஒரு 2-3 காலங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சரியாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அது உத்தியோகமாக இருக்கலாம், தொழில், வியாபாரம், இந்த வகையில் கண்டிப்பாக அமையும். இல்லைன்னா அவங்க மூலிமா, அங்கேருந்து தொடர்பு மூலிமா உங்களுக்கு வருமானம் வரும், வளர்ச்சி பெருகும், இது மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறைபரிகாரம்னு பார்க்கும்பொழுது, உங்கள் ராசாதிபதி புதனுக்கு உண்டான தெய்வம் பெருமாள் தான் சொல்லப்படுகிறார். அப்போது புதனாலே பச்சை நிறம் சொல்லப்படுகிறது. பச்சை நிறம் கொண்ட பெருமாள், பச்சை வண்ண பெருமாள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போய் வணங்கலாம். பச்சை வண்ண பெருமாள், பவள வெள்ள பெருமாள், பெரும்பாலும் பெருமாள் கோயிலில் வழிபடுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் தாயாருடன் சேர்ந்த பெருமாளை வணங்குறது இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. புதன்கிழமையில் சென்று வணங்கி கோவிலை விட்டு வெளியே வரும்போது தானதம் செய்யணும். பரிகாரத்துக்கு எப்பவுமே அப்படி தான் பண்ணணும். சாதாரணமாக போகும்போது தானதம் பண்ணிட்டு போகலாம். பரிகாரன்ற போது தரிசனம் பண்ணிட்டு வரும்போது பண்ணால் தான் அந்த தெய்வ கடாட்சம் கிடைக்கும். தெய்வம் பார்க்கும், நீங்கள் தானதம் பண்ணுறது அது பார்க்கும். அதை தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது இன்னும் விசேஷம் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் உடைகள் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் ராசிக்கு அந்த ஆடை தானம் தான் விசேஷமாக சொல்லப்படுது. ஆடை இல்லாதவர்களுக்கு நல்லா கேட்டுங்க, சுத்தமாக இருக்காமல் இருக்கும், அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். இருக்கிறவங்களுக்கே வாங்கி கொடுக்கக்கூடாது. கேட்கலாம், தப்பு கிடையாது. அவங்களே சில பேர் கேட்பாங்க, எனக்கு ஒரு வேட்டி சட்டை வாங்கி கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க கேட்பாங்க. ஆனந்தால் பண்ணி அந்த ஆடை தானம் உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அது இந்த புத்தாண்டு பலன்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விசேஷமாக இருக்கிறனால முதல்ல 6 மாதங்கள் இருக்கும். அப்புறம் 6 மாதங்கள் படிப்படியாக குறைஞ்சிடும். அப்போ நீங்கள் இந்த ஆடை தானம் பண்ணிட்டு அது நல்லது. அது தைத்த ஆடையாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கொடுத்துடலாம், அவங்களே கூட பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா அதுக்குண்டான பணம் கொடுக்கலாம், அவங்க தைக்கிறதுக்கு உண்டான, எப்படி வேணாலும் செய்யலாம். இல்லை நீங்கள் அது கொடுத்துட்டு வந்தால் கூட அவங்க வேறு யார் மூலிமா கூட பண்ணி செஞ்சுப்பாங்க. உங்களால் முடிஞ்சது நீங்கள் செய்யணும், அதுதான் விஷயம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா, நீங்கள் நிறைய ஆன்மீக விசேஷங்களில் போய் கலந்துக்கணும், நிறைய பிரயாணங்கள் பண்ணணும், இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்பொழுது தெளிவாக யார் நல்லவர் யார் கெட்டவர் நீங்கள் கண்டிப்பாக அனுபவித்து தெரிஞ்சுப்பீங்க. அதுதான் தெரிய போகுது. அப்போ இது வரைக்கும் உங்கள் கூட பழகிருக்கவங்க, நட்பு உறவுகள் எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதில் நீங்கள் உஷாராகிடுவீங்க. பொதுவாகவே நீங்கள் நிதானித்து பிளான் போட்டு திட்டம் போட்டு செயலாற்றக்கூடியவர்கள் தான். வாழ்க்கையில் நெறி சூழல்களெல்லாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பீர்கள். சில மைனஸ் இருக்க தான் செய்யும். சட்டுன்னு யாரையும் மதிக்க மாட்டீங்க, மரியாதை கொடுக்க மாட்டீங்க, முழு ஈடுபாடும் தர மாட்டீங்க. பெரும்பாலும் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு தர மாட்டீங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வரணும். ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு கொடுக்கணும், நல்லவர்களை மதிக்கணும், நம்ம மதிப்பு மரியாதைக்குரியவர்களை மதிக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா வருவீங்க. அதனால் உங்களுக்கு தொழிலில், உத்தியோக, வியாபாரத்தில் போட்டி இருக்கும். கண்டிப்பாக போட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அந்த போட்டி கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதுலேருந்து நீங்கள்
எப்படி ஜெயிச்சு வரணுன்றதை பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தயாராக இருக்கணும். எப்படி போனால் அதில் தப்பிச்சு வரலாம் அப்படின்னு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு போல நல்லா தான் நடக்கும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் சந்தித்தாலும் முதல் 6 மாதங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல வெற்றிகள், முன்னேற்றங்கள் தொடரும். சினிமாவில் இருக்கவங்களுக்கும் முதல் 6 மாதங்களுக்கு கொஞ்சம் சுணக்கமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் வந்து பிரபலமாகக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். மாணவர்களுக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கல்வியில் மந்தநிலை ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க சுதாரிச்சுட்டு நல்லா வந்துடுவாங்க. விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வசதி வரும். அவங்களுடைய பொருட்கள், அவங்களுடைய பயிர், அந்த பண்ண விவசாயத்துடைய பொருட்கள் நல்லா விற்று நல்ல கணிசமான லாபத்தை ஈட்டுவாங்க. இது மாதிரி நடக்க போகுது. பொதுவாகவே மிதுனராசிக்காரங்களுக்கு சமமாக தான் இருக்க போகுது. 50% நல்லது, 50% கெட்டது, இப்படி தான் இருக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு சரி சமமாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை நான் சொன்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருந்து கையாண்டு சொன்ன இறை பரிகாரங்கள் தானதனம் பண்ணி வந்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.